சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 48. உங்கள் உத்தரவுப்படி வந்துவிட்டோம் என்றான் பாலிக்குள்ளன். உபத்தலைவர்களே, நன்றாக கேளுங்கள். நாம் ஜம்பிநதி முகத்துவாரத்தை இன்று இரவு அடைவோம். அங்கு ஸ்ரீ விஜயத்தின் மரக்கலங்களுடன் நமது முதல் போர் துவங்கும். மிகுந்த எச்சரிக்கையுடன் நாம் போராடினால் வெற்றியை 2 நாட்களில் அடையலாம் என்று சொல்லிவிட்டு தனது திட்டத்தை அணு அணுவாக விவரித்தான். ஜம்பி நதி முகத்துவாரம் அருகே கடற்புறா வந்தது. ஸ்ரீ விஜயத்தின் கடற்படையுடன் மோதினார்கள். எதிரி கப்பல்கள் மீது நெருப்பு பந்தங்கள் சரையலென விழுந்தன. எதிரி கப்பல்களிலிருந்தும் பந்தங்கள் பறந்து வந்தன. ஜம்பி நதிக்குள் புகுந்த கடற்புறா எதிரே நின்று கொண்டிருந்த எதிரியின் மரக்கலன் மீது மோதி நின்றது. அந்த மரக்கலன் தளத்தில் எதிரியின் கடற்படை தலைவன் விஜயச்சந்திரன் நின்று கொண்டிருந்தான். கடல்புறா தனது இறக்கைகளை விரித்தது. கடல்புறாவிலிருந்து மாலுமிகள் விஜயச்சந்திரனின் மரக்கலத்தின் தளத்துக்கு பாய்ந்தனர். விஜயச்சந்திரன் பிரமித்தான். அவனை இளைய பல்லவனின் மாலுமிகள் சூழ்ந்து கொண்டனர். அவனை தாக்க முற்பட்ட போது இளைய பல்லவன் நில்லுங்கள் என்றான். விஜயச்சந்திரன் அருகில் வந்தான். ஸ்ரீ விஜயத்தின் மாபெரும் வீரனை நான் அழிக்க விரும்பவில்லை. கத்தியை இப்படி கொடுங்கள் என்று கூறிக்கொண்டே கத்தியை பிடுங்கிக் கொண்டான் இளைய பல்லவன். இளைய பல்லவன் 2 மாலுமிகளை அழைத்து விஜயச்சந்திரனை கடல்புறாவில் உள்ள தனது அறைக்கு அழைத்து வரும்படி உத்தரவிட்டான். தனது படைத்தலைவருடன் இளைய பல்லவன் தனது அறைக்கு வந்தான். அவர்களை விஜயச்சந்திரனுக்கு அறிமுகப்படுத்தினான். படைத்தலைவரே, போர் முடிந்துவிட்டது. மலையூர் எங்கள் கைவசமாக வேண்டும். அதற்கு என்னை ஏன் கேட்கிறீர்கள்? உங்கள் உதவி அதற்கு தேவை. என்ன உதவியை என்னிடம் எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் எங்களுக்கு தலைவராக வேண்டும். விஜயச்சந்திரனை திக்குமுக்காட வைத்தது. உங்கள் திட்டம்? மலையூரை பிடிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எங்கள் தலைவராக நடிக்க வேண்டும். போரில் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் நீங்கள் வெற்றி வீரராக மாற வேண்டும். இது சாத்தியமாகுமா? சாத்தியமாகும். உங்கள் கோட்டைத் தலைவரை நம்ப வைப்பது உங்கள் வேலை. மீதியை நான் கவனித்துக் கொள்கிறேன். என் நாட்டை காட்டிக் கொடுக்க உதவ சொல்கிறாய். அந்த பெயர் தங்களுக்கு வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். ஒரு வழியாக ஸ்ரீ விஜயத்தின் தளபதி விஜயச்சந்திரன் சம்மதித்தான். விஜயச்சந்திரனிடம் ஒரு ஓலையில் கையெழுத்து வாங்கிக் கொண்டான். போரில் இளைய பல்லவன் வெற்றி பெற்று மரக்கலத்தையும் பொக்கிஷத்தையும் கைப்பற்றிய விபரத்தை எழுதியிருந்தது. இருவரும் பரம திருப்தியுடன் திட்டத்தை துவங்கினர். தான் வெற்றி பெற்று வருவதாக கோட்டைத் தலைவரிடம் மாலுமிகள் மூலம் செய்தி சொல்லி அனுப்பினான். கடல்புறாவை தான் வென்றுவிட்டதாக மக்களை நம்ப வைத்தான். கலிங்க கப்பல்களை இளைய பல்லவனிடமிருந்து மீட்டு வந்திருப்பதாக கோட்டைக்கு செய்தி அனுப்பினான். 2 மரக்கலங்கள் நிறைய பொற்குவியல் கொண்டு வந்திருப்பதாக பறைசாற்றினான். ஸ்ரீ விஜயத்தின் மக்கள் கூட்டமாக துறைமுகம் வந்தனர். கடல்புறாவைக் கண்டு பிரமித்தனர். மற்ற மரக்கலங்களில் ஏறி பொற்குவியலைக் கண்டு ஆட்டம் போட்டனர். மலையூர் வாசிகள் விஜயச்சந்திரனின் வெற்றி பவனியை காண காத்து நின்றனர். கடல்புறாவின் தளத்தில் நின்று மக்களை நோக்கி கையசைத்தான். இளைய பல்லவன் தூதுவன் வேடமணிந்து கோட்டையை நோக்கி சென்றான். கோட்டையின் மண்டபத்துக்குள் இளைய பல்லவன் தன் படை வீரர்களுடன் சென்று கொண்டிருந்தான். மண்டபத்துக்குள் ஒரே அமைதி நிலவியது. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை. மண்டபத்தில் தலைவருக்கு தலைவணங்கி நிமிர்ந்தான். ஆசனத்தில் மஞ்சள் அழகியைக் கண்டான். அதிர்ச்சி அடைந்தான். வைத்த கண் வாங்காதபடி மஞ்சள் அழகியை பார்த்து கொண்டிருந்தான். அவன் கோட்டையை மறந்தான். ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை மறந்தான். தன் கடமையை மறந்தான். கடல்புறாவை மறந்தான். ஏன், காஞ்சனா தேவியை கூட மறந்தான். இவள் அட்சய முனையை விட்டு ஏன் வந்தாள்?